ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். விளையாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனல்ல வீடியோ இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ட்ராமாவையும் ஃபுல் எபிசோடோட பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நாம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். போன எபிசோட்ல ஹீரோயின் கிட்ட எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹீரோயினும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா நின்றுப்பாங்க. அதுல இருந்து அப்படியே 1 வீக் லேட்டர் அப்படின்னு போட்டுதான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேர்ள்ஸ் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு வந்திருக்கிறதா காட்டுறாங்க. இந்த இடம் எதுன்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க 2 பேரும் வெக்கேஷனுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ அதே இடத்துக்கு தான் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்த்ததுமே எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டு இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கியாரா ஹீரோயின் கிட்ட நீயும் கேலிக்ஸும் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்தீங்கல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட கீரா உடனே ஓஹோ அப்படியா, ஆனா நீங்க 2 பேரும் பாத்டப்ல என்ன பண்ணீங்கன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொன்னல, அது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டதும் ஹீரோயினும் வாய மூடு அப்படின்ற மாதிரி கீராவை அமைதியா இருக்க சொல்ல, அப்போ யானா உள்ள வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் டேஸ்ட் தானே டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, யானா திரும்பவும் அதாவது நீங்க 2 பேரும் டேஸ்டா இருக்கீங்களான்னு ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணி தானே பாத்தீங்க, மேபி நீ அதை திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ கையில இருக்க ஜூஸ் டம்ளரை தூக்கி இது வந்து கேலிக்ஸ் அண்ட் லூனாவோட டேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே எல்லாரும் சியர்ஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் கோவமா பண்ணாம இருக்க கீரா அப்புறம் சமாதானப்படுத்த எல்லாரும் அப்புறம் சியர்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போறதான் காட்டுறாங்க. ஆனாலும் யானா ஹீரோயினை விடாம எதுக்காக நீங்க திரும்ப அந்த டேஸ்ட் டெஸ்ட்டை பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் சிங்கிளா தானே இருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே அவ பேசிக்கிட்டே ரூம்குள்ள போகும்போது அங்க ஒரு பாத் டப் இருக்கிறத பாத்துடுறா. அவ உடனே ஹீரோயின் கிட்ட அங்க பாரு இங்கேயும் ஒரு பாத் டப் இருக்கு, வேணா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றா. அதை கேட்டதும் ஹீரோயின்கே கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட அதை பார்த்த கீராவும் போதும் அவளை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ வியா உள்ள வந்துட்டு ஆமா லூனா, நீங்க ஏன் திரும்பி கேலிக்ஸ் கூட ஒன்னா சேரக்கூடாது, ஏன்னா நீயும் கேலிக்ஸும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வேலை படிப்பு இதை மட்டும் தானே பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே அதுக்கப்புறம் நான் நிறைய பேரை டேட் பண்ணேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சாம் உடனே எனக்கு நல்லாவே புரியுது, பாஸ்ட்ல கேலிக்ஸ்க்கும் லூனாக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு லூனா திரும்பவும் லவ்ல விழுறதுக்கே பயப்படுறான்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம நீயே போய் கேலிக்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சாம் சொல்றா. அதை கேட்ட கீரா உடனே அவ சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா கேலிக்ஸ் இப்ப பார்க்க ரொம்பவே மெச்சூர்டா தெரியறான். அது மட்டும் இல்லாம வேலை செய்யற இடத்துல கூட என்னமோ அவனோட ஹஸ்பண்ட் மாதிரி உன்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ வியாவும் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் லூனா, போய் அவன்கிட்ட பேச அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் எங்க 2 பேத்துக்குள்ள திரும்பி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட யானா உடனே எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, ஆனா நீ ட்ரை பண்ணி பார்க்கலனா அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்னு உனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம நீ ஒரு பிரேக்கப்பே கடந்து வந்திருக்க, இந்த தடவை என்ன வர்ஸ்டா நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் திரும்ப அதே பாஸ்டுக்குள்ள போறதுல எனக்கு விருப்பம் இல்லை யானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சாம் உள்ள வந்துட்டு ஒருவேளை இந்த தடவை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, அது மட்டும் இல்லாம கேலிக்ஸ் அவனோட ரெக்வஸ்ட்க்கு நீ உடனே பதில் சொல்லணும்னு கூட உன்னை ப்ரெஷர் பண்ணவே இல்லைல்ல, அப்பனா இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணி நீ பொறுமையா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோயினை திரும்பவும் ஹீரோ கூட சேர்க்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இன்னமும் குழப்பம் போகல. அவங்க வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ திரும்ப யானை வந்துட்டு சரி சொல்லு, அவன் உன்னை சீட் பண்ணானா பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அது எனக்கு தெரியல, கேலிக்ஸ் வந்து நான் அவனோட ஆன்சரை கேட்க ரெடியா இருக்கேன் அப்படின்னா அவன் எல்லா விஷயத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே எல்லாரும் அப்பனா சரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை கேட்ட கீரா உடனே இது வந்து அவனுக்கும் கேலிக்ஸுக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை, அதுக்குள்ள நம்ம போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பனா இந்த விஷயத்த இதோட விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம இந்த லவ் பிரச்சனையை பத்தி பேச வேணாம், நாம நம்மளோட கேர்ள்ஸ் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹாப்பியா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாரும் சூப்பரா ரெடி ஆயிட்டு பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அப்போ ஹீரோயினும் கால் அட்டன் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஏதோ ஒரு கிளையண்ட் மீட்டிங் விஷயமா மலேசியா வரைக்கும் போயிருக்காரு. அவர் ஹீரோயின் கிட்ட ஜாலியா உன்னோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நீயும் உன்னோட மீட்டிங்கை நல்லா பண்ணு, ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உடனே நீ எதுக்காக நர்வஸா இருக்க, நீ ரொம்பவே ஒரு பெஸ்டான அட்வொகேட் அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு தைரியம்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் வீக் நம்மளோட கான்வர்சேஷனுக்கு நீ பதில் சொல்லுன்னு நான் உன்னை ரஷ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறாரு.
உடனே ஹீரோயினும் எனக்கு அது புரியுது. அதுவும் இல்லாம இப்ப நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கோம். அதனால நம்ம பொறுமையா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே எனக்கு இத பத்தி யோசிக்க தனியா டைம்லாம் தேவையில்ல. ஏன்னா உன் கூட திரும்ப சேர்றது எனக்கு ஓகே தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நீ மறந்துறாத. நீ எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணல. நீ பொறுமையா உன்னோட டைம் எடுத்து எனக்கு பதில் சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரே வெக்கம் தான். உடனே அவரும் உன்னோட கேர்ல்ஸ் ட்ரிப்ப நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஹீரோயினும் உன்னோட ட்ரிப்ப நீயும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, பாய் சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. ஃபோன வச்சுட்டு திரும்பி பார்த்தா, அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த ஹீரோயின் உடனே என்ன விட்டுட்டு என்னடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் இவங்களும் ஜாயின் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து நெறைய ஃபோட்டோஸ் அப்புறம் பீச்ல விளையாடுற மாரி வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸா எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பீச்ல விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த பக்கமா 2 பசங்க வந்துட்டு ஹாய் கேர்ல்ஸ் அப்படின்ற மாரி சொல்ல, அத பார்த்து யானா உடனே சாரி காய்ஸ் நாங்க 3 பேரும் கமிட் ஆயிட்டோம். இவங்க 2 பேர் தான் சிங்கிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும், கீராவையும் காட்டுறா. அத கேட்டு அந்த பசங்க உடனே பரவால்ல நாங்க அடுத்த தடவ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ கீரா ஹீரோயின பார்த்து என்ன லூனா அந்த 2 பசங்களையும் நீ நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்ல. என்னாச்சு? இதுக்கப்புறம் உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா கேலிக்ஸ் மேல மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அத கேட்ட வியாவும் ஏன்னா லூனா இதுக்கப்புறம் சிங்கிள் கிடையாது. அவ ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ யானா உடனே நான் இன்னொரு விஷயத்தையும் மறந்தே போயிட்டேன். இது வந்து லூனாவோட ஃபியூச்சர் டெஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. தண்ணில விளையாண்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் கரைக்கு வந்துட்டு அவங்களோட போனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து அவர் மலேசியா போனதை போட்டோ எடுத்து இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காரு. ஹீரோயினும் அதை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க. அப்ப யானா உடனே லூனா வந்ததுல இருந்து போனே பார்த்துட்டு இருக்கே போதும் வந்து எங்க கூட ஸ்விம் பண்ணு எவ்வளவுதான் நீ போன்ல ஃபிளர்ட் பண்ணுவ போதும் அப்படின்ற மாதிரி கத்துறா. அப்போ கீராவும் நீ திரும்ப கேலிக்ஸ் கூடவே பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கத்த அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போதும் போதும் லூனாவை ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க ஏன்னா அவ திரும்பவும் கேலிக்ஸே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாறி மாறி ஹீரோயினா கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் எரியிற நெருப்புல எண்ணெயும் ஊத்தாதீங்கடி நீங்க எல்லாம் கிண்டல் பண்றதை நினைச்சு நான் வருத்தமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட போனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினும் அதை ஹாப்பியா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அதுல நான் ஹோட்டலுக்கே திரும்பி வந்துட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிடுறதுக்கு மறக்காத அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஓஹோ இவன் என்ன பண்றான் எது பண்றான்னு எனக்கு அப்டேட் வேற பண்றானா நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கேலிக்ஸ் பரவாயில்ல நீ கவலைப்படாத நானும் உன்னை என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு ரிப்ளைவா போட்டு விடுறாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு அப்புறம் உங்களோட ஹோட்டல் ரூம் டீட்டெயில கொஞ்சம் அமுச்சு விடு நான் உங்க எல்லாருக்கும் ஃபுட் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ண அதுக்கு ஹீரோவும் நீ சொல்லு நான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாரு. அதை கேட்டது திரும்பவும் ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு தான். அவங்க உடனே சரி நான் உனக்கு அதை அப்புறமேட்டு அனுப்பி வைக்கிறேன் உன்னோட மீட்டிங் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அதை வந்து நான் லொரைன் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லொரைன் அப்படின்ற ஒரு பொண்ணோட பேரை கேட்டதும் ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. அவங்க உடனே யார் இந்த லொரைன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டு அனுப்புறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் லொரைன் வந்து என் கூட வேலை செய்யறவங்க அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ண அதை பார்த்த ஹீரோயின் உடனே ஓஹோ அப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல எல்லாம் தங்கலாமா அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ண அதை பார்த்தது ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஓஹோ இப்ப அவன் உன்னோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க உடனே ஹீரோயினும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே லைனா நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் உடனே நீங்க எல்லாரும் எப்பயில இருந்தீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ வியா உடனே அவன் எங்களுக்கும் ஹாய் சொல்லுவான்ற விஷயத்த இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கான். அதை பார்க்கும்போது நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்கும் சாப்பாடு வேற அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல அதை கேட்ட கீரா உடனே அதேதான் இது எல்லாத்தையும் அவன் உனக்காக தான் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்றான். அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்ப யானா உடனே நீ திரும்பவும் அவனுக்கு ஈஸியா விழுந்துராத அவன் உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட சாம் உடனே ஆமா நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா கேலிக்ஸ் நிறைய விஷயத்த லாஸ் பண்ணிட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம இப்போ அவன் மிஸ் பண்ண இன்னும் நிறைய விஷயத்த காட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க உடனே யானாவும் அதை நீ என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாமா பார்த்து சிரிக்கிறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினா ஒரு குட்டி போட்ல உட்கார வச்சு வளைச்சு வளைச்சு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணும்னே தெரியல. அப்போ சாமும் இப்படி போஸ்ட் கொடு அப்படி போஸ்ட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க ஹீரோயினும் நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோயினை நிறைய செக்ஸியா போட்டோ எடுக்கிறாங்க. என்ன எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் கீரா இன்ஸ்டால போஸ்டா போடுறா. ஆனா கீழே என்ன கேப்ஷன் வைக்கிறதுன்னு தெரியல. என்ன கேப்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் ரைட் அ போட் வித் மீன்னு போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யானா உடனே இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் போடாத டூ யூ வான்ட் ரைட் அ போட் வித் மீன்னு போட்டு கூடவே ஃபிளர்ட் பண்ற மாதிரி 2 எமோஜி வேற போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஹீரோ
ஹீரோயினும் இருக்கிறதுலே ஒரு நல்ல போட்டோவா எடுத்து யானா சொன்ன மாதிரி கேப்ஷன் வச்சு இன்ஸ்டால போஸ்ட் பண்றாங்க. அத போஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த போஸ்ட ஹீரோயினுக்கே ஃபார்வர்ட் பண்ணி இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. அத பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பரவாயில்லையே இவ்ளோ சீக்கிரம் அத பார்த்து ரிப்ளை பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கீரா உடனே உன்னோட போஸ்ட பார்த்ததும் கேலிக்ஸோட ஹார்ட்டே நின்னு போயிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்ப ஹீரோ ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்றாரு. உடனே ஹீரோயினும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அதுல ஷர்ட்லெஸ்ஸா ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அப்போ வியா உடனே நீ அவனோட ஹார்ட் பீட்டை நிக்க வைக்கலான்னு பார்த்தா அவன் உன்னோட ஹார்ட் பீட்டை நிறுத்திடுவான் போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. அதை கேட்டதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே யானாவும் நாம இதை இதோட விட்டுறக்கூடாது, இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினை அவங்க ரூம்ல இருக்க பாத் டப்ல உட்கார வச்சு இப்ப நல்லா செக்ஸியான போஸா கொடு அப்படின்ற மாதிரி சாம் சொல்ல, அதை கேட்ட யானா உடனே ஆமா உன்னோட போஸ் எல்லாமே வந்து அட்வொகேட் லெவல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட யாருக்குமே எதுவும் புரியல. அட்வொகேட் லெவல்னா என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஏன்னா உடனே அட்வொகேட் லெவல்னா நீ இவ்ளோ செக்ஸியா இருக்கிறத பார்த்துட்டு கேலிக்ஸ் உன் மேல கேஸே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல நுரையெல்லாம் அள்ளி போட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய செக்ஸியான போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போட்டோவை அவங்களோட ஸ்டோரியிலேயே அப்லோட் பண்றாங்க. ஸ்டோரி போட்டு அடுத்த நிமிஷமே டக்குன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறாரு. அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அவன் என்ன சொன்னான்னு பாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோவோட ரிப்ளை ஓபன் பண்ணி பார்க்க அவர் வந்து நான் அவனோட போட்டோவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் சோ அத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அந்த பாத்டப்பை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாரு. அதை பார்த்ததும் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யானா உடனே பாத்தியா இந்த அட்வொகேட் லெவல் போட்டோஸ் எல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில இருக்க போனை வாங்கி பீச்ல எடுத்த சில போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையா நீ இன்னும் போஸ்ட் பண்ணாம வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் போட வேணாம் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவ உடனே இல்ல இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஹீரோயினும் என்ன பண்றியானா விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ யானா உடனே போஸ்ட் போட்டு டீஸ் பண்ணதெல்லாம் போதும், இதுல இருந்தே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு லைக் பண்றீங்க அப்படின்னுன்ற மாதிரி யானா சொல்லிட்டு ஹீரோயினோட போட்டோவை அப்லோட் பண்றா. அதை பார்த்த ஹீரோயின் உடனே என்ன பண்ற யானா எதை நீ போஸ்ட் பண்ண கூடு அப்படின்னு சொல்லி அவங்களோட போனை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா யானா அந்த போட்டோவை போஸ்ட்லாம் பண்ணல, டைரக்டா ஹீரோவுக்கே மெசேஜ்ல அமிச்சிட்டா. அதை பார்த்த ஹீரோயின் உடனே நீ ஏன்டி இதை அவனுக்கு டைரக்டா அமிச்ச அப்படின்ற மாதிரி பதற. அதை பார்த்த வியா உடனே பொறுமையா இரு லூனா பதட்டப்படாத, கேலிக்ஸ் என்ன ரிப்ளை அனுப்புறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா பதட்டப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போதே ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு இன்னமும் நர்வஸ் ஆயிடுது. அவங்க அப்படியே பதட்டத்துல என்ன பண்றதுனே புரியாம இருக்க கீரா உடனே அதை ஓபன் பண்ணி பாருடி அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஹீரோ வந்து நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்ததும் எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிடுது. உடனே எல்லாரும் அவ்வளவுதானா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கொஞ்சம் ஒருத்தவங்க பார்த்து சொல்லிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அந்த ரெசார்ட்ல இருக்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவோட கிராஜுவேஷன் போட்டோ அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்படியே வர வர இன்னும் பழைய போட்டோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. எப்போ அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ரூமுக்கு இன்வைட் பண்ணி அவருக்காக சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீ ஒரு கார்ப்பரேட் லாயரா ஆக போறியா இல்ல கிரிமினல் லாயரா ஆக போறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு கிரிமினல் லாயரா தான் ஆகுவேன், ஏன்னா அப்பதானே என்னால உன்ன ஜெயில இருந்து வெளில எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினோட அப்பா அம்மாவை மீட் பண்ணும்போது ஹீரோயினோட அப்பா கூட ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு நீ படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோவும் நான் ஒரு நல்ல லாயர் ஆக போறேன், அதுக்கப்புறம் நான் என்னோட சொந்த ஒரு லா ஃபார்ம் கூட ஓபன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களோட அம்மா வந்து எந்த ஒரு செமஸ்டர்லயும் மார்க் குறையக்கூடாது, ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா அவங்க இதை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. அந்த மாதிரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால எனக்கு நிறைய ப்ரெஷர் தான் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதையெல்லாம் ஹீரோயின் இங்க யோசிச்சு பாக்குறாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கீரா உள்ள வந்துட்டு லூனா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ வரியா இல்ல இன்னும் காலிக்ஸோட அக்கௌண்ட்டை நோண்ட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சிடுறாங்க. அதை பார்த்த கீரா உடனே எதுக்காக போய் சொல்ற, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஒண்ணும் இல்ல, அவங்க எல்லாரும் பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்த்து எனக்கும்
சந்தோஷம் தான். எனக்கு அவங்க மேல பொறாமலாம் இல்ல. கேலிக்ஸ் வந்து அவனோட ட்ரீமே அவன் ஒரு நல்ல லாயர் ஆகுறது தான்னு சொல்லும்போது நான் அவன் கூட இருந்தேன். அண்ட் இப்போ அவங்க எல்லாரும் அவங்களோட ட்ரீம் லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்பவே சோகமா சொல்றாங்க. அத கேட்ட கீராவும், ஆனா நாமளும் நம்மளோட ட்ரீம அச்சீவ் பண்ணிட்டோம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும், ஆமா நாம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா நான் ஏன் சோகமா இருக்கேன் அப்படின்னா, கேலிக்ஸ் அவனோட வாழ்க்கையில இந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணும்போது, நான் அவன் கூட இல்லல்ல. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேள நாங்க அப்பயும் ஒண்ணா இருந்திருந்தா, ஒருவேள நான் அவன விட்டு பிரியாம இருந்திருந்தா, ஒருவேள நான் இத பத்தி அப்பவே அவன்கிட்ட டீட்டெயில்டா பேசியிருந்தா, நாங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்போம். அதெல்லாம் நானும் பார்த்திருப்பேன். ஆனா, இப்போ இத பத்தி பேசி என்ன யூஸ் ஆக போகுது? ஏன்னா நான் தான் அப்ப அவன விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சோகமா சொல்றாங்க. அத கேட்ட கீரா உடனே ஒருவேளன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம கேலிக்ஸோட பாஸ்ட் மெமரீஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. அதனால அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்க கரண்ட்டா பிரசன்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாம ஒருவேள நீயும் கேலிக்ஸும் இப்பவே திரும்ப ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க நெறைய புது மெமரீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கேலிக்ஸ் அவனோட லைஃப்ல அச்சீவ் பண்ண போற மைல்ஸ்டோன் எல்லாத்துலயும் நீயும் அவன் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தடவ உங்க 2 பேருக்காக நீங்க 2 பேருமே இருக்கீங்க அப்படின்ற மாரி அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அத பார்த்த கீரா உடனே சீக்கிரமா அவனோட கால அட்டெண்ட் பண்ணி பேசு. ஒருவேள அவன் உன் கூட சேர்ந்து இன்னும் நெறைய மெமரீஸ் கூட கிரியேட் பண்ண நெனைக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. அவங்க முகத்துல இருந்த சோகம் எல்லாமே போயிடுது. அப்போ கீரா உடனே சரி நீ பேசிக்கிட்டே இரு. நான் போய் நம்மளோட ரிசர்வேஷன செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா ஹீரோவோட வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஹாய் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்க லூனா, உனக்கு இவ்ளோ லேட்டா கால் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஏன்னா மீட்டிங் இப்பதான் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல. சரி உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இது ஒரு இனிஷியல் மீட்டிங் தான். ஆனா கிளையண்ட் பேசுனத வச்சு பார்க்கும்போது அவங்க எங்கள தான் ஹையர் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறோம் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா கங்ராச்சுலேஷன்ஸ் பாத்தியா வேலை எவ்வளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்னமோ நீ ஃபர்ஸ்ட் அவ்ளோ நர்வஸா இருந்தியே அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயினோட ஃபேஸ் மாறி போயிடுது. அவங்க உடனே சரி எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் உண்மைய சொல்லணும்னா நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன். உன்னோட ஃபேஸ், உன்னோட வாய்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே வராரு. அத கேட்ட ஹீரோயினும் என்னோட போஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி உன்னால என்ன மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உனக்கு மெசேஜ்ல டைரக்ட்டா போட்டோ சென்ட் பண்ணது நான் கிடையாது. யானா தான் அப்படி பண்ணா அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே அதனால ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஏன்னா நீ எப்பயும் போல கிரேட்டா தான் இருக்க. அது மட்டும் இல்லாம உன்ன பார்க்கும்போது நாம 2 பேரும் சேர்ந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் சும்மா சொல்லாத. சரி இப்ப நீ பிஸியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இல்ல என்னோட மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் அது வந்து லாஸ்ட் வீக் நம்ம பேசனோம்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் என்னமோ சொல்ல வராங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட கதவை யாரோ தட்ட அவர் உடனே லூனா உன்ன பாதியிலேயே ஸ்டாப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு. வெளில யாரோ வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோட போனை சார்ஜ்ல போட்டிருக்கேன். அதனால நீ அப்படியே வெயிட் பண்ணு. நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருந்த இடத்துக்கு பின்னாடி தான் அவரோட டோர் இருக்கு. சோ உள்ள யாரு வராங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு போன்ல நல்லா தெரியுது. பார்த்தா ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேலிக்ஸ் என்னோட ரூம் எங்க இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. வந்தீனா அந்த பக்கம் வா. நாம ஜாலியா ஃபன் பண்ணலாம். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அது எல்லாமே ஹீரோயினுக்கு நல்லாவே கேட்டுருது. அத கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே சோகமாயிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. எங்க அப்படின்னா ஹீரோ கூடவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சேர்ந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிருப்பாங்க. அப்போ இந்த ஆமெத்திஸ்ட் ஹீரோ கிட்ட நாம 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி நீ இன்னமும் யோசிக்கிறியா அப்படின்ற மாரி கேட்டிருப்பா. அதையெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட போன்ல அவரும் அந்த ஆமெத்திஸ்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியான வீடியோவை பார்த்தது அண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவை அரைஞ்சிட்டு போனதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அத கவனிச்ச கீரா உடனே ஹீரோயின் கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. அதையும் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அத பார்த்த கீரா உடனே ஏன் போனை எடுக்க மாட்ற அப்படின்னு நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோயின் அழுதுட்டே இருக்க அவ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே நல்லா ஃபுல்லா இருட்டிடுது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் உடனே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. இப்போ கேலிக்ஸ் அந்த பொண்ணு கூட அங்க தனியா இருக்கான். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அவனை பார்த்து நாம 2 பேரும் ஃபன் பண்ணலாம்னு வேற சொன்னா. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன ஏமாத்துனதுக்கு அப்புறமா என்னோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி, "நாங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா இல்ல தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த விஷயம் எல்லாம் என்னமோ நேத்து நடந்த மாதிரி இன்னமும் எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. எனக்கு அது இன்னமும் ஹர்ட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவுறாங்க. அத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், "லூனா நீ எவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்கிறேன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துறாத. இது எதுவும் உன்னோட ஃபால்ட் இல்ல" அப்படின்ற மாரி அவங்களுக்கு சமாதானம் சொல்றாங்க. அப்போ சாம் உடனே, "இதோ பாரு லூனா, கேலிக்ஸும் சரி, நீயும் சரி 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நெனப்பேன். அது மட்டும் இல்லாம கேலிக்ஸ் உன்ன ஏமாத்துனானான்னு 100% நமக்கு தெரியாது. ஆனா அத பத்தியெல்லாம் நீ யோசிக்கும்போது, இந்த மாதிரி தான் சோகமாயிடுற. அது மட்டும் இல்லாம பாஸ்ட்ல நடந்த இஷ்யூவ நீங்க 2 பேரும் சரி பண்ணாத வரைக்கும், கேலிக்ஸ பத்தி நீ நெனைக்கும் போதெல்லாம் உனக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க 2 பேருமே சீரியஸா இத பத்தி பேசியே ஆகணும். நான் வந்து இன்னைக்கு நைட் நடந்தத பத்தி மட்டும் பேச சொல்லல. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க 2 பேத்துக்கும் நடந்த பிரச்சனைய பத்தி நீங்க 2 பேரும் கிளியரா பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணா சேரலாமா, வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்ற மாரி சாம் சொல்றா. அத கேட்ட வியாவும், "அவ சொல்றதும் கரெக்ட் தான் லூனா. அதனால நீயும் கேலிக்ஸும் இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினும், "பாஸ்ட்ட பத்தி பேசுறத என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அத கேட்ட சாம் உடனே, "எனக்கு புரியுது லூனா. நீ இவ்ளோ விஷயத்த ஃபேஸ் பண்றத நெனச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ சொன்னா, அவன் சொன்னான்ற மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நீ இதோட எண்டு கார்டு போட்டே ஆகணும். இது எல்லாமே நீ உன்னோட மன நிம்மதிக்காக பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின அப்படியே குரூப்பா ஹக் பண்றாங்க. அதுக்கப்புறம் யானா உடனே, "சரி வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஹீரோயினுக்கு இத சாப்பிடு, அத சாப்பிடு அப்படின்ற மாரி ஊட்டி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கே சிரிப்பு வந்துருது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹேப்பியா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரூமுக்கு வந்து படுத்தே தூங்கிடுறாங்க. ஆனா ஹீரோயினால தூங்க முடியவே இல்ல. அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அப்படியே அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து நெறைய காலு, மெசேஜ்லாம் வந்திருக்கு. அத பார்த்த ஹீரோயின் உடனே, "கேலிக்ஸ் நம்ம 2 பேரும் இத பத்தி பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் டைப் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அத சென்ட் பண்ணாம விட்டுர்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா அவங்களோட ரூம் காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் போய் கதவ தொறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஹீரோ தான். அவர பார்த்ததும் அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்ப ஹீரோவும், "நான் ஃப்ளைட் புடிச்சு இங்க வந்துட்டேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும்" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், "கேலிக்ஸ் இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாம இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நமக்காக சண்ட போடாம போயிட்டேன். ஆனா அதே மிஸ்டேக்க இந்த தடவ நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் லூனா எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. நான் உன்ன கெஞ்சி கேட்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்டோட டெர்ரஸ்ல நடந்து வந்து ஒரு இடத்துல உட்கார்றது தான் காட்டுறாங்க. கீழ உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே ஹீரோவ பார்த்து, "இப்ப என்னதான் கேலிக்ஸ் நீ சொல்லப் போற? சீக்கிரமா சொல்லு. நாம இத இப்பவே பேசி முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கோவமா சொல்றாங்க. அப்போ ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வீடியோ கால்ல சொன்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. "இதோ பாரு லூனா, லொரைன் சொன்னது எதுவுமே கிடையாது. நாங்க ஜஸ்ட் சாம்பியன் பாட்டில் தான் ஓப்பன் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அப்ப எங்க கூட எங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்க எல்லா பிரச்சனையுமே நான் சீரியஸா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் லூனா. அது மட்டும் இல்லாம இத நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நெறைய தடவ ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா உன்னோட விஷயத்துல நான் எப்பயுமே அந்த மாரி ஃபீல் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயம் நடந்து போயிடுச்சு. ஆனா நான் என்னைக்குமே உன்ன சீட் பண்ணவே இல்ல லூனா" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "இத கேட்கறதுக்கு உனக்கே கேணத்தனமா இல்ல கேலிக்ஸ்? இத்தன வருஷத்துக்கு அப்புறம் கூட நீ என்கிட்ட பொய் சொல்றியா? இதுக்கப்புறம் கூட நீ என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நான் உன்கிட்ட உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "அப்ப முன்னாடி என்னதான் நடந்துச்சு? அந்த வீடியோ என்ன? நீ எதுக்காக ஆமெதிஸ்ட்ட கிஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி குழப்பமா கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நான் அவள கிஸ் பண்ணல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த டிராமாலயே ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்ன ஃபிளாஷ்பேக் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த சீன் வந்து டிராமால வந்ததே இல்ல. இப்பதான் புதுசா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருந்திருக்காரு. அவர் அந்த கேம அவ்வளோ இன்வால்வ்டாலாம் விளையாடல. சும்மா ஓரமா நின்னுட்டு இருந்திருக்காரு. அவங்க வந்து கேன சுத்தி விட்டு தானே அந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாரி அந்த கேன சுத்தும்போது அது வந்து ஆமெதிஸ்ட் கிட்ட நின்றுருக்கு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லும்போது ஆமெதிஸ்ட் வந்து டேர் அப்படின்னு சூஸ் பண்றா. உடனே அங்க இருக்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், "அப்படின்னா இந்த ரூம்லயே உனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பெர்சன கிஸ் பண்ண சொல்லி நாங்க உன்ன டேர் பண்றோம்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணுக்கு ஒரு சேலஞ்ச் குடுக்குறாங்க. அப்பதான் ஹீரோவும், "சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேல என்னால விளையாட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போக கரெக்ட்டா இந்த ஆமெதிஸ்டும் ஓடி வந்து ஹீரோவ கிஸ் பண்ணிடுறா. உடனே அவரும் அந்த பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆமெதிஸ்டும் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவ டச் பண்ண அவர் அந்த பொண்ணோட கையும் தட்டி விட்டுட்டு, "என்ன தொடாத, எல்லாம் போதும், உனக்கு என்னதான் பிரச்சனை"
அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு அந்த அமெத்திஸ்ட் உடனே இந்த மாதிரி புடிச்சவங்கள கிஸ் பண்ண சொல்லி இவங்க தான் டேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அத கேட்ட ஹீரோ உடனே உன்னோட லிமிட் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா திட்டுறாரு. ஹீரோ இப்படி கத்துறத கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே சாரி நீ இவ்ளோ அப்செட் ஆவன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சோகமா பேசுறா. அத கேட்டதும் ஹீரோக்கு இன்னும் காண்டாயிடுது. அவர் உடனே போது நிறுத்து நீ என்ன லூசா நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன் என்னமோ அதுக்கு போய் அழுதுட்டு நிக்கிற இடியட் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் பயங்கரமா திட்டுறாரு. அத கேட்டதும் அந்த அமெத்திஸ்ட் பொண்ணு அழவே ஆரம்பிச்சிடுறா. அவ உடனே சாரி கேலிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு உன்னை பிடிக்காது இதுக்கு அப்புறமும் உன்னை பிடிக்க போறதும் கிடையாது அதனால என்னை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாரு. அண்ட் அதுக்கு அப்புறமா தான் அந்த வேலண்டைன்ஸ் டே நைட் அப்போ அவர் ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வருவாரு. அப்ப கூட ஹீரோயின் கேட்டிருப்பாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஆல்ரெடி ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபுல் சீன் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஆமெத்திஸ்ட் கூட நடந்த அந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட உடனே சொல்லியிருக்கணும். ஆனா நான் வந்து நானே இந்த விஷயத்த பாத்துக்கலாம்னு நினைச்சு ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தானே. சோ அது என்னோட பிரச்சனைன்னு நான் நினைச்சேன். என் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனாலும் அந்த விஷயத்த பத்தி அப்போ உன்கிட்ட சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல. ஏன்னா நாம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இந்த பிரச்சனைய பத்தியும் நான் எடுத்த டிசிஷனை பத்தியும் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அப்படின்ற விஷயமே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இத பத்தி உன்கிட்ட சொல்லாம உன் கூட கம்ப்ளீட்டா ஆனஸ்டா இல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ கொடுத்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் அப்புறம் இந்த ஜெலசி அதுவும் இல்லாம உங்க அம்மா என்னை இன்சல்ட் பண்ணும்போது கூட நான் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனா ஆமெத்திஸ்ட் உனக்கு சென்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அது என்ன ரொம்பவே இன்செக்யூரா ஃபீல் பண்ண வச்சுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரியும் என்னோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லி நானே பல தடவை யோசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஆனா நீ என்ன பண்ண லவ் பண்றதுக்கு கூட ஒர்த் இல்லாத ஒரு பர்சன் மாதிரி தான் நீ என்ன ஃபீல் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆனா அது அப்படி கிடையாது லூனா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் அப்புறம் எப்படி நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஏன்னா நீ என்ன உள்ள விடவே இல்ல. நான் ட்ரை பண்ண லூனா உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கறதுக்கான அந்த மொமெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஒருவேளை இது எல்லாத்தையும் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி புரிய வைக்காம டைம் இழுத்துட்டு இருந்தது நான் தான்ற விஷயம் கூட அப்ப எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம அப்ப நீ கூட நீயா இல்ல லூனா. அதனாலதான் நான் சொல்றத உன்னால லிசன் பண்ண முடியலையோன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அப்ப நடந்த பல விஷயத்தாலதான் என்னால உன் கூட பேசவும் முடியல நீ சொல்றத கேட்கவும் முடியல. நானே தொலைஞ்சு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு கேலிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே நான் ஒன்னும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி உன் பின்னாடி வரல. அப்போ நான் உன்னை துரத்துனதுக்கு காரணம் உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு நிறைய பெயின்ஃபுல்லான விஷயம்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அதனால நானும் நானாவே இல்ல லூனா. அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா உன்னோட விஷயத்துல நான் என்னைக்குமே டயர்டா ஃபீல் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்போ எனக்கு எல்லாத்தையும் விட்டுறலான்னு தோணுச்சு. ஆனா உன்னை மட்டும் விடுறதுக்கு எனக்கு தோணவே இல்ல லூனா. ஏன்னா நீ எனக்கு அந்த அளவுக்கு தேவைப்பட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த இடத்துல திரும்பவும் ஹீரோவோட வாழ்க்கையில அப்படி என்னதான் பெயின்ஃபுல்லான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோவும் அவரோட தம்பி கியோவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நீ இதை சீக்கிரமா சாப்பிட்டு நான் உனக்கு கேக் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட கியோவும் சரிண்ணா நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எழுந்துக்க உடனே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கூட வெளியில போகும்போது இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா ஹீரோவோட தம்பிக்கு லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்காம். அதனாலதான் அவர் ஸ்மோக் பண்றதே விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இப்போ கியோக்கு அதே லங் டிசீஸ் திரும்ப வந்துருச்சு. அதுவும் இந்த தடவை ரொம்பவே சிவியரா வந்திருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. சோ இந்த மொத்த பிளாஷ்பேக்கும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட்ல ஹீரோ வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அந்த பிரசன்ட் வாய்ஸ் மட்டும் பேக்ரவுண்ட்ல வரும். சோ நான் இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் கியோவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. கியோவை செக் பண்ணி பார்த்தா டாக்டர் உடனே கியோவோட ரைட் லங்ல ஒரு
ஒரு நூடுல் இருக்காம். ஒருவேளை அது கேன்சரா கூட இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டதும் ஹீரோவோட ஃபேமிலியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் தனியா பப்ல உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட இத பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாரி மெசேஜ்ல டைப் பண்றாரு. ஆனா ஏற்கனவே ஹீரோயின் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறதுனால, இதையும் சொல்லி உன்ன கவலைப்படுத்த வேணான்றதுனால தான் நான் இத உன்கிட்ட அப்ப சொல்லல அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோயின் அவருக்கு கால் பண்ணி, "எனக்கு நெறைய வேலை இருக்கு, அசைன்மென்ட் இருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்ற மாரி புலம்புறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நீ கவலைப்படாத. ஒன் பை ஒன்னா முடி. ஈஸியா முடிச்சிடலாம்." அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டத்துலயும் அவர் ஹீரோயினுக்கு ஆன்ஸர் பண்றாரு. அதுவும் இல்லாம அவர் கண்ணெல்லாம் வேற கலங்குது. ஆனா ஹீரோயினுக்கு அவர் அழறது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக, முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பேசி, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுடுறாரு. ஏற்கனவே நீ அப்போ நெறைய பிரச்சனையில இருந்த. அந்த நேரத்துல என்னோட பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லி, என்ன பத்தியும் நீ கவலைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அத சொல்லல. சரியான நேரம் வந்ததும் நானே இத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னமும் விஷயம் வொர்ஸ்ட் ஆயிடுச்சு. கியோவோட லங்ல அவங்க கண்டுபிடிச்ச அந்த நூடுல் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். அதனால அவன் சீக்கிரமா சரியாயிடுவான்னு தான் நாங்க நெனச்சோம். ஆனா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இன்னும் பெருசாக நாங்க திரும்பவும் அவன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க கியோவ பார்க்கறதுக்கு ஹீரோ வராரு. அப்ப அவரோட அப்பா உடனே கியோ வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கான். நாளைக்கே டாக்டர் அவனுக்கு ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கியோ டாக்டருக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றான் அப்படின்ற மாரி ஹீரோவோட அப்பா சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்போ இங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, "அந்த நாள்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. யார் கூடயாச்சும் பேசினா தேவலான்னு எனக்கு தோணுச்சு. உன்கிட்ட சொல்லலாம்னு நான் நெனச்சேன். ஆனா அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்ல கீராவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும், ஹீரோயின் வந்து சேவி கூட அங்க வந்திருப்பாங்க. "அவ ஏன் இங்க இருக்கா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற இடத்துல ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஹீரோ ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் அங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருக்க? இன்னைக்கு நமக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோ அதுக்கு வந்து, "இல்ல என்னால இன்னைக்கு வர முடியாது" அப்படின்ற மாரி சொல்ல, அவரோட ஃப்ரெண்டும், "நீ ஏற்கனவே நெறைய எக்ஸாம ஸ்கிப் பண்ணிட்ட. இதையும் விட்டா நீ ஃபெயில் ஆயிடுவ" அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம, "ஆனா லூனா கூட இப்ப நான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு வேகமா ஓடி வந்து ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்த அவர் இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, "என்னோட பிரச்சனை அவ்ளோ இருந்தப்ப கூட அத எல்லாத்தையும் நான் ஓரம் வச்சுட்டு உனக்காக நான் அங்க வந்தேன். ஏன்னா அப்போ நான் உன் கூட இருக்கணும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கலான்னு எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். நீ நானும் ஆமதிஸ்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வீடியோவ பார்க்குற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் கரெக்ட்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. பேக்கிரவுண்ட்ல ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல, "நீ என்ன ஏமாத்திட்ட" அப்படின்ற மாரி ஹீரோவ பயங்கரமா திட்டிட்டு அங்கருந்து போறது தான் காட்டுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ தரையில முட்டி போட்டு பயங்கரமா அழுவுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவங்களோட ஸ்கூலுக்குலாம் வந்திருப்பாரு. அண்ட் அந்த சீனெல்லாம் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ உடனே, "அது என்னோட தப்பு தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அப்ப நான் ரொம்பவே டவுனா ஃபீல் பண்ணேன். அதனால என்னால ஸ்டடீஸ்ல கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால என்னோட கிரேட்ஸ் எல்லாமே ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ அவரோட புரொஃபசர்ட்ட போயிட்டு, "இந்த மாரி என்னோட கிரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் இன்னும் நெறைய அகாடமிக் ஒர்க் பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். என்னோட கிரேட்ஸ மட்டும் கொஞ்சம் பார்த்து குடுங்க" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சாரும், "என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி உன்னோட கிரேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது ரொம்பவே லோவா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ அட்டெண்ட் பண்ண எக்ஸாம்ஸ்ல இருக்க மார்க்க வச்சு கூட என்னால உன்னோட கிரேட அதிகமாக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவும், "ஆனா சார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும்ல" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரோட சாரும், "இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ட நீ திரும்பவும் அடுத்த செமஸ்டர்ல எடுத்து படிச்சு தான் ஆகணும். சாரி உன்னால 4த் இயருக்கு போக முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. அத கேட்ட ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே, "சார் ப்ளீஸ்" அப்படின்ற மாரி கெஞ்சுறாரு. இப்ப இது எல்லாத்தையும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, "அந்த செமஸ்டர்ல நான் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். என்னால அத நம்பவே முடியல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ட் அகைன் ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ ஃபெயில் ஆன விஷயம் தெரிஞ்சதும் அவரோட அம்மா ஹீரோ கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை விட்டு, "நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட கேலிக்ஸ்" அப்படின்ற மாரி கத்துறாங்க. அத கேட்ட ஹீரோவும் அழுதுகிட்டே, "சாரிம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா உடனே, "என்னது சாரியா? ஏற்கனவே எனக்கு போதுமான அளவு நெறைய பிரச்சனை இருக்கு கேலிக்ஸ். எதுக்காக நீ அதுல இன்னொரு பிரச்சனைய சேர்க்கிற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அத கேட்ட ஹீரோ அழுதுகிட்டே, "நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்ம்மா. என்ன லா ஸ்கூல்லயே படிக்க விடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஹீரோவோட அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா? செமஸ்டர்ல ஹீரோவோட கிரேடு குறைஞ்சாலே நான் உன்ன லா படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து ஃபெயிலே ஆயிட்டாரு. அதனால மாத்தாதீங்க. என்ன லாவே படிக்க விடுங்க அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, அவரோட அம்மா உடனே, "ஓஹோ! நீ லாவே படிக்கலான்னு இருக்கியா? அப்படின்னா உன்னோட ஃபீஸ் எல்லாத்தையும் நீயே கட்டிக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நான் அவ்ளோ கஷ்டத்துல இருந்தப்ப கூட எனக்கு நீ மட்டும் தான் தேவைப்பட்ட. ஆனா உனக்கு டைமும் ஸ்பேஸும் தேவைப்பட்டுச்சு. சரி நீ திரும்ப என்கிட்ட வந்து பேசுவேன்னு சொல்லி நானும் உனக்காக வெயிட் பண்ணேன். ஆனா அது நடக்கவே இல்ல.
இன்னும் வொர்ஸ்ட் என்னன்னா, "நீ என்ன லவ் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்ட. அந்த நேரத்துல நீ அப்படி சொன்னதும், நான் அப்படியே உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப ஹீரோயினும் சேவி கைய புடிச்சுட்டு, "என்னோட கஷ்டத்துல எல்லாத்துலயும் சேவி தான் என் கூட இருந்தான்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோவும், "ஆனா லூனா" அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோயின் உடனே, "நீ எனக்கு இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உன்ன நம்புவேன்னு நெனைக்கிறியா? நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்க வராத போ." அப்படின்ற மாரி தொரத்தியிருப்பாங்க. அதத்தான் காட்டுறாங்க. அத கேட்டதும் ஹீரோ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இங்க பிரசன்ட்ல ஹீரோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, "நீ அப்ப சொன்னத நான் நம்பவே இல்ல. ஏன்னா உன்னோட கண்லயே தெரிஞ்சுச்சு நீ என்னதான் லவ் பண்ற அப்படின்னு. ஆனா நீ பேசினதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட வாழ்க்கைய விட்டு நான் போனா போதும்னு உனக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்ப நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழந்துட்டேன். லாயர் ஆகுற என்னோட ட்ரீமையும் இழந்துட்டேன். கிட்டத்தட்ட என்னோட தம்பியையும் இழந்துட்டேன். அப்புறம் நான் அன்னைக்கு உன்னையும் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுறலான்னு தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழ போறேன்னே எனக்கு அப்ப தோணல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க கியோ கிட்ட போயிட்டு, "எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. எல்லாமே முடிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது." அப்படின்ற மாரி பயங்கரமா அழுவுறாரு. அப்போ மயக்கத்துல இருந்த கியோ எழுந்து ஹீரோவோட கைய புடிக்கிறான். அவன் உடனே ஹீரோ கிட்ட, "அண்ணா நான் எங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், "கியோ நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாமே சரியாயிடும் சரியா?" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே கியோவும், "ஓகே அண்ணா" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அது எல்லாத்தையும் ஹீரோ இப்போ இங்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, "அப்ப நான் என்னோட தம்பிக்கு ரொம்பவே தேவைப்பட்டேன். அந்த ஒரு ரீசனால தான் இப்போ நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். நான் உன்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நெனச்சேன் லூனா. சொல்லவும் ட்ரை பண்ணேன். ஆனா அப்போ நீ இருந்த பிரச்சனைக்கு இதையும் சொல்லி உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த வேணான்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல." அப்படின்ற மாரி ஹீரோவும் அழுதுகிட்டே அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. அத கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே, "என்ன மன்னிச்சிரு. நீ இவ்ளோ விஷயத்த தனியா ஃபேஸ் பண்ணன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நீ சொல்றத நான் கேட்டுருக்கணும். ஆனா என்னோட கோபமும், என்னோட சந்தேகமும் என்னோட கண்ண மறைச்சிருச்சு." அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோவோட கைய புடிச்சுட்டு பயங்கரமா அழுவுறாங்க. அத பார்த்த ஹீரோ உடனே, "லூனா இது யாரோட தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே அப்போ நெறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் தான் நமக்காகவும் நம்ம ரிலேஷன்ஷிப்காகவும் ஃபைட் பண்ணாம வீக்கா விட்டுட்டேன். அதுவும் இல்லாம அந்த ஒரு மிஸ்டேக்கால நான் கிட்டத்தட்ட உன்ன இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட ப்ராப்ளத்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணி, நான் எப்பயும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல லாயரா கூட ஆயிட்டேன். ஆனாலும் என் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் தான் உன்ன இழந்துட்டேன்ல. ஆல்மோஸ்ட் 10 வருஷம் போயிடுச்சு. நம்ம 2 பேர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட டைமும் வேஸ்ட்டா போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இல்லாம என்னால என்னோட வாழ்க்கையில அடுத்த ஒரு 10 செகண்ட கூட வாழ முடியாது. ஸோ நீ மட்டும் எனக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்தீன்னா, நான் ப்ராமிஸா சொல்றேன். இதுக்கப்புறம் நான் உன்ன என்னோட வாழ்க்கையில இருந்து போக விடவே மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு அழுவுறாரு. உடனே ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினோட கண்ண தொடைக்க, கரெக்ட்டா ஹீரோயினும் ஹீரோவோட கண்ண தொடைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ற லெவலுக்கு க்ளோஸா நெருங்கி வராங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இதான் நடந்துச்சுன்னு ஹீரோ ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா 10 வருஷம் வேஸ்ட் ஆயிருக்காது. அண்ட் இப்பவாச்சும் இவரு இந்த விஷயத்துல சொன்னாரே, இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ட் இந்த டிராமாவிலயும் இன்னும் மிச்சம் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. அண்ட் அந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிராமா புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.